வணக்கம். சில பேர் என் வாழ்க்கையில ஏதாச்சும் சேஞ்சஸ் ஏற்படுமான்னு கேட்பாங்க. இந்த பதிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும். இப்போ இவரோட கைரேகையில பாருங்க, ஆயுள் ரேகையிலேருந்து ஒரு ரேகை வந்து கிளியரா கனெக்ட் ஆயிட்டு, கரெக்ட்டா ஒரு 42 வயது வரக்கூடிய அந்த ஆயுள் ரேகை சந்திரன் மேல நோக்குற மாரி பயணிக்கிறாங்க. அப்போ இந்த சேஞ்சஸோட குறித்து நம்ம விதி ரேகையும் கம்பேர் பண்ணோம். அப்போ அந்த விதி ரேகையிலும் பார்க்கும்போது கரெக்ட்டா ஒரு 42 வயசுல பக்கத்திலேயே ஒரு சப்போர்ட்டிங் லைன் வருது பாருங்க. அந்த சப்போர்ட்டிங் லைன் வரதுனாலயும், இந்த ஆயுள் ரேகையிலும் இவங்களுக்கு ஒரு ரேகை சந்திரன் மேல நோக்குற மாரி பயணிக்கிறதுனாலயும், இவங்க இருக்கக்கூடிய லொகேஷன்லேருந்து ஒரு லொகேஷன் சேஞ்சஸ் பண்ணுவாங்க. அந்த சேஞ்சஸ்ல குறித்து ஜாப் சார்ந்த விஷயங்கள், அப்ராட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பயணிக்கக்கூடிய அமைப்பு, இல்ல ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணி சொந்த வீட்ல பயணிக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் இருக்கணும். என்ன சேஞ்சஸ் உங்க கைரேகையில ஏற்படும்ன்றது 3 மேடுகள கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதாவது குரு மேடும், செவ்வாய் மேடும், சந்திரன் மேடு. இந்த 3 மேடுகள பொறுத்து நீங்க வந்து வேலை நிமித்தமா அப்ராட் சார்ந்த விஷயம் பயணிப்பீங்களா? இல்ல ஃபினான்ஷியல் ரீதியான விஷயங்கள்ல வளர்ச்சிகள் பெறுமா? இல்ல நீங்க ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணி லொகேஷன் சேஞ்சஸ் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படுமா? இந்த அமைப்பு விதி ரேகையோட மாற்றங்களும், ஆயுள் ரேகையில இருக்கக்கூடிய மாற்றங்களையும் பொறுத்து சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி ரேகை உங்க கைரேகையில இருக்கான்றத கமெண்ட்ல தெரிவிங்க. அதுக்குண்டான விளக்கத்தையும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன்.